பாக்கு பண்ணையை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பண்ணை இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பார்டர் திருமயம் தாலுக்கா அரிமளம் ஒன்றியத்தில் கைலாசநாதர் நெடுக்குடி. இங்கே வந்து இந்த தோட்டத்தை நம்ம செந்தில் சாரு மிக சிறப்பாக அவருடைய சிப்பந்திகள் பார்த்துட்டு இருக்காங்க. தென்னை மரமும் வீடும் 100 வருஷம், இதில் மாட்டு கருத்து இல்லையா? 100 வருஷ வீட்டுக்கு நம்ம இதை மாதிரி அஸ்திவாரம் எடுப்போம். எடுத்து தான் நம்ம கட்டி மேலே எழுப்புவோம். இப்போ தென்னை மரத்திலிருந்து 3 அடி தள்ளி சின்ன பக்கெட்டு, இங்கே பாருங்க விவாஸ், ஜேசிபியில் 1 அடி பக்கெட்டு, 1 அடி பக்கெட்டு. இது இப்போ ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷம் ஒரு மரத்துக்கு ஆயிருக்கும். இந்த இதனுடைய உரக்கிடங்கு 100 வருஷத்துக்குள்ள உரக்கிடங்கு. நமக்கு பெய்கிற மழை நீரை சேமிக்கணும். ஏன்னா இது வறட்சி, மழை பெய்கிற தண்ணி எல்லாம் இதில் தேங்கும். இதை மாதிரி பாறை, இங்க பாருங்க, இதுல எப்படி வேறு இறங்கும். பட் இதுல வந்து கண்டிப்பா தென்னை மரம் இப்படி காய்க்காது. ஏன்னா நீங்க விடுற தண்ணி சீக்கிரம் காஞ்சிரும். இனி என்ன பண்ணுறது, விழுகிற ஓலை இருக்குன்னா அது அல்லுங்க. இது எவ்வளவு பெரிய உரக்கிடங்கு இருக்கு. 100 வருஷத்துக்கு விழுகிற கழிவுகளை இதுல போடலாமா போடக்கூடாதா? முதல் வேஸ்டுகளை போட்டுட்டு சாம்பல் போடுறோம். நிறைய கொட்டுங்க. சாம்பல் ஈரத்தை வாங்கி வச்சிரும், கரைய வராது, பொட்டா சத்து வேர் வளர்ச்சி இங்க வந்துடும். அப்ப அடுத்து சாம்பல் போடுறோம். சாம்பலுக்கு மேல குளத்துல தூர்வாடுற களிமண் அல்லது கரம்ப மண், அதுக்கு மேலதான் நம்ம சொன்ன உரம், மரத்தை களை எடுக்கிறது. இது எல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிற நம்பர் போடுறோம். இதே மாதிரி எடுத்துக்கிட்டு நான் சொன்ன உரங்கள், வருஷத்துக்கு 2 கிலோ உப்பு, அந்த உரத்தை கற்பகாறு கனி கலப்புறம், பூப்பு பூச, வேப்ப முன்னாக்கு, இதெல்லாம் பிரிச்சு தண்ணி பாயும் போது போடுறீங்க. இத கோடையில செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சிருக்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதை நீங்க எப்ப செய்யணும்னு சொன்னா மழை காலத்துல செய்யணும். அதாவது செப்டம்பர் மாதம் செய்யணும். இப்ப நீங்க சின்ன ஜேசிபியை வச்சு ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள இந்த உரம், ஆர்கானிக், கல்லுப்பு இதெல்லாம் போட்டுருங்க. இருக்கிற மரத்து தூர்ல சாம்பல் கொட்டுங்க. கொட்டிட்டு நான் சொல்ல உரத்தையும் போடுங்க. இப்படி இருந்தா 300 காய்க்குமா காய்க்காது தம்பி? இன்னொரு ஐடியா இருக்கு. இதை சுத்தி வாழை வைங்க. இதை சுத்தி என்ன வைக்கிறோம்? வாழை, மஞ்சள், இஞ்சி, மாட்டு தீவன புல்லு, இதெல்லாம் வச்சா விவஸ் இதுதான் நவீன முறையில வறட்சி பூமியில கிராவல் மண்ணுல தண்ணியை நிலைநிறுத்தாத முடியாத இடத்துல கோயம்புத்தூருக்கு இணையாக 300 காய் காய்க்க வைக்கிற வைத்தியம், மந்திரம் பசுமை பூமி கண்டுபிடிச்சதான் இது. இது பொல்சன்ல சிவகங்கை மாவட்டத்தில் அழிக்கப்பட்ட தோப்பையே டெவலப் பண்ணி கொடுத்தோம். நாங்க சுத்தி பாக்கு வச்சோம், வாழையை போட்டுட்டு பாக்கு. அப்ப ஒரே குழிக்குள்ள அதுக்குள்ள என்னென்ன வைக்கிறோம்? வாழை, மஞ்சள், இஞ்சி, காய்கறி பயிர்கள், மாட்டு தீவன புல்லு, பாக்கு. அப்ப ஒரு குழிக்குள்ள மினிமம் 10,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். ஈரம் காக்கும். வாழையினுடைய கழிவுகளை வெட்டி உரமா போடலாம். பாக்கனுடைய ஓலம் உரம், மாட்டு தீவன புல்லுடைய உரம் உரம், ஈரம் காக்கப்படும். எப்படி சார் தெரியுது? ஆனா இப்ப செய்யாதுங்க. மண்ணில் மட்டும் என்ன செய்யலாம்ங்கிற மட்டும் என்னென்ன போடு பயிர் எது போடலாம்ங்கிற மட்டும் தெளிவாக சொல்லிடுங்க. இந்த மண்ணில் தான் எல்லா ஊடு பயிரும் போடுற. தண்ணி இருந்தா நம்ம தண்ணி தானே பிரச்சனையே. அதனால ஒரே இதுக்குள்ள பண்ண சொல்லிட்டேன். எல்லாம் மச்சிரும். நீங்க வேணும்னு சொல்ல இந்த ஒரு மரத்துக்கு இப்பவே சாம்பல் கொட்டி கரம்ப மண்ணு போட்டு நான் சொல்ற உரத்தை போட்டுக்கிட்டு 3 மாதம் கழிச்சு பாருங்க. அங்க சாரு கடலை போட்டிருக்காரு.
தென்னை மரத்துக்குள்ள. அங்க ஈரம் அப்படியே இருக்கு, மரம் பச்சை பச்சைன்னு இருக்கு. இது வேறு முடிச்சு தாவரம். கடலை வேறு பிடிச்சி தாவரம். அதுக்கு பண்ற செலவுகளை நீங்க இதுக்கு பண்ணிட்டா எல்லாமே ஒரே ஈஸியா முடிஞ்சிடும். விவஸ், இதுதான் நவீன முறையில பசுமை பூமியால் மேம்படுத்தப்பட்ட உரக்கிடங்கு. இது விவசாயிகளுக்கு சொர்க்க பூமி என்று கூறி விடைபெறுகிறோம். நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோபொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிக்கிறான். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி 1 மற்றும் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி காய்ப்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா? திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளை பாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞான பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,